புதுச்சேரியில் மலட்டலாறு நிரம்பி வெள்ள நீர் ஊருக்குள் புகுந்ததால் பண்டகசோழநல்லூர், சரப்பூர் கிராமங்களிடையே போக்குவரத்து துண்டிக்கப்பட்டிருக்கிறது. விவரங்களோடு இணைந்திருக்கிறார் செய்தியாளர் ஸ்ரீதர். பெஞ்சல் புயலினால் புதுச்சேரியில் பல இடங்கள் கடுமையாக பாதிக்கப்பட்டிருக்கிறது. இந்நிலையில் இந்த பண்டகசோழநல்லூர் மற்றும் சரப்பூர் கிராமங்களிடையே போக்குவரத்து துண்டிக்கப்பட்டிருப்பதாக தகவல் வந்திருக்கிறது. தற்போது அங்கு என்ன நிலை நீடிக்கிறது? என்ன விவரம்? புயல் முடிவுக்கு வந்தாலும் அது கொடுத்த மழையின் காரணமாக பல இடங்களில் தற்போது வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டு நீர்நிலைகள் நிரம்பி பிரச்சனையை ஏற்படுத்தி வரும் காட்சியை நாம் பார்த்துக் கொண்டிருக்கோம். குறிப்பாக புதுச்சேரி மாநிலம் மலட்டாறு நிரம்பிய காரணத்தினால் அதிலிருந்து வெள்ளம் வெளியேறி பண்டகசோழநூல், சொரப்பூர் உள்ளிட்ட பகுதியில் புகுந்துள்ளது. அதே போல அருகில் உள்ள மற்ற கிராமங்களிலும் இந்த தண்ணீர் பெருக்கெடுத்து ஓடும் காரணத்தினால் பல பகுதியில் துண்டிக்கப்பட்டுள்ளது. இந்த மணப்பட்டு, கரையாம்புத்தூர், பண்டகசோழநூல் பகுதியில் மக்கள் தண்ணீர்ல சூழ்ந்த காரணத்தினால் அங்கிருந்து பொதுமக்களை வெளியேற்றுவதற்காக படகு செல்ல முடியாத காரணத்தினால் டிராக்டர் மூலியமாக தற்போது வெளியேற்றுவார்கள். நடந்து செல்வதற்கான வாய்ப்பு இல்லாத காரணத்தினால் டிராக்டர் மூலியமாக அவர்களுக்கு பாதுகாப்பாக வெளியேற்றும் நடவடிக்கை புதுச்சேரி அரசு மேற்கொண்டு வருகிறது. குறிப்பாக இந்த புயல் கடந்து 2-3 நாட்கள் கடந்தும் அந்த மழை கொடுத்த நீரின் காரணமாக பல இடங்களில் வடியை தற்போது தொடங்கிய காரணத்தால் அந்த நீர் ஒன்று சேர்ந்து ஆங்காங்கே தற்போது உடைப்பு ஏற்படுகிறது. குறிப்பாக இந்த மலட்டாறு பகுதியில் ஏற்பட்ட வெள்ளப்பெருக்கால் தான் இந்த அருகில் உள்ள கிராமங்கள் எல்லாம் பாதிக்கப்பட்டிருக்கிறது. இப்படிதான் பல பகுதிகளில் தற்போது அந்த நீர் பெரும் பிரச்சனையை ஏற்படுத்தி மக்களை பாடாய்படுத்தி வருகிறது. அந்த காட்சி தான் நாம் பார்த்து வருகிறோம். அங்க இருக்கக்கூடிய மக்கள் டிராக்டரை பயன்படுத்தி தங்களுடைய போக்குவரத்திற்கு பயன்படுத்துகிறார்கள். 500க்கும் மேற்பட்ட வீடுகளை வெள்ளம் சூழ்ந்திருக்கக்கூடிய நிலையில் மிகுந்த சிரமத்திற்கு உள்ளாகி வருகிறார்கள் மக்கள். விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி.